கரூர் மாவட்டத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேரில் 11 பேர் 18 வயதுக்குட்பட்டவர்கள். இவ்வளவு நெரிசல் மிகுந்த ஒரு அரசியல் கூட்டத்திற்கு எப்படி குழந்தைகள் சென்றனர்? எதற்காக சென்றனர்? இந்த கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொள்ள இந்த நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் பிபிசி நேரில் சந்தித்தது. நொறுங்கி போன மனதோடு பெற்றோரும் உறவினர்களும் குழந்தைகள் சென்ற பின்னணியை விவரித்தனர். 2 மாசம் குழந்தை முடியல, மட்டும் வந்துட்டு பிள்ளைய நான் தூக்கப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு தான் பிள்ளைய தூக்குனேன். அப்பயே இறந்துட்டான் பையன். கூட்டிட்டு போய் 2 பிள்ளைகளையும் கொன்னுட்டேன் நான். கரூர் துயரம் நடந்து 3வது நாள். சம்பவம் நடந்த இடத்தை ஒட்டி அமைந்துள்ள வடிவேல் நகரில் இருக்கிறது இந்த நெரிசலில் உயிரிழந்த 1.5 வயது குழந்தையான துரு விஷ்ணுவின் வீடு. அந்த வீட்டின் வாசலில் இடிந்து போய் அமர்ந்திருக்கிறார் லல்லி. குழந்தையின் அத்தையான இவருடன் தான் அந்த கூட்டத்திற்கு துரு விஷ்ணு சென்றிருந்தார். அவனுக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும் சார். விஜய் பாட்டு கேட்டாலே ஓடி வந்து டான்ஸ் ஆடுவாங்க சார். டான்ஸ் ஆடுவான். சரி தூக்கிட்டு போனேன். என்ன மாதிரியே என் தம்பி பையனும் இருக்கிறானே, விஜய் ரசிகராக இருக்கிறானேன்னு தூக்கிட்டு போனாங்க சார். அவங்க அப்பாகிட்ட சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் விழுந்துட்டு எனக்கு மேலே எத்தனை பேர் விழுந்தாங்க. கூட்டம் எவ்வளோ கூட்டம், ஆனால் 30-40 பேர் என் மேலே விழுந்திருப்பாங்க சார். ஐயோ ஏன்டா இந்த கூட்டத்துக்கு வந்தோன்னு அந்த ஒரு செகண்ட் நான் யோசிச்சேங்க சார். நம்ம வந்தோம், நம்ம எதுக்கு இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு அந்த ஒரு நிமிஷம் நான் யோசிச்சேங்க சார். குழந்தையின் தாய் மாதேஸ்வரி காது கேட்க முடியாத, பேச முடியாத மாற்றுத்திறனாளி. அவரால் குழந்தை இறந்த சோகத்தை சொல்லி அழக்கூட முடியவில்லை. இத்தனை வருஷம் நம்ம டிவியில் ஸ்க்ரீனில் பார்த்தவர் நேரில் என் வீடு இங்கே இருக்குதுன்னா அப்புறம் அங்கே போக மாட்டோமா? நாங்கள் நடக்கிறது இங்கே மீட்டர் கணக்கு தான் வர, வாக்கிங் டிஸ்டன்ஸ் கூட இல்லை. நான் நடந்து போனால் அவங்க போய் பார்த்துடலாம். கரூர் அரசு மருத்துவமனையை ஒட்டியுள்ள காந்தி கிராமம் பாரதியார் தெருவைச் சேர்ந்த சனுஜுக்கு 13 வயது தான். 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார். சனுஜ் தனது சித்தி வைசூரியா உள்ளிட்ட 3 பேருடன் விஜயை பார்க்க சென்றார். சனுஜின் தாயார் திருவளர் செல்வியால் பேசவே முடியாத நிலையில் குழந்தையை அழைத்துச் சென்ற வைசூரியா பிபிசியிடம் நடந்ததை விவரித்தார். அப்போ வந்து ஸ்வெட்டர் இருந்துச்சு. ஸ்வெட்டரால் புள்ள மேலே ஏறிட்டான். ஸ்வெட்டர் கயிறு கட்டி ஒரு பிள்ளைய எழுதிட்டாங்க. ஒரு பிள்ளைய என்னால் இந்த கையில் வச்சுருந்தால என்னால் முடியல. அதில் என்ன பண்ணால் பையன் கீழே போயிட்டான். அந்த பழத்துக்கு கீழே போனால ஃபஸ்ட்டு 2 பேர் விழுந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து பையன், அதுக்கு மேலே 2, அதுக்கு மேலே எல்லாருமே அடுக்கடுக்க விழுவாங்க. பிள்ளைய நான் தூக்க முடியல. பிள்ளைய நான் தூக்கப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு தான் பிள்ளைய தூக்குனேன். அப்பயே இறந்துட்டான் பையன். ஆனால் அந்த இடத்துல மட்டும் எப்படி இருந்தால் 11 பேர் இறந்தாங்க. இந்த நிகழ்வில் வைசூரியாவுக்கும் லல்லிக்கும் ஒரே நிலைதான். அதாவது தன் உடன் பிறந்தவர்களின் குழந்தையை கூட்டத்திற்கு கூட்டி வந்து பறிகொடுத்தவர்கள் இவர்கள். இதன் காரணமாகவே கடுமையான குற்ற உணர்ச்சியில் ஆழ்ந்திருப்பவர்கள். விஜயை பார்க்க சென்றவர்கள் தங்களுடன் குழந்தைகளை கூட்டிச் சென்றது குறித்து சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு எதற்காக குழந்தைகளை அழைத்துச் செல்கிறார்கள் என்ற கேள்வியும் கேட்கப்படுகிறது. ஆனால் குழந்தைகளுடன் சென்றவர்களில் பலர் விஜயின் ரோட் ஷோ நடந்த வேலுசாமிபுரம் அல்லது அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள். தங்கள் பகுதியில் இவ்வளவு பெரிய நிகழ்வு நடப்பது குறித்து தொடர்ந்து ஊடகங்கள் செய்திகளை வழங்கி வரும் நிலையில் அதனை தவறவிட விரும்பாமலும் குழந்தைகளின் வற்புறுத்தலாலும் இந்த கூட்டத்திற்கு வந்தவர்கள். அவர்களில் ஒருவர்தான் செல்வராணி. செல்வராணியும் அவரது கணவர் பெருமாளும் வேலுசாமிபுரத்தை ஒட்டியுள்ள கோதூர் பகுதியில் வசித்து வருபவர்கள். இந்த தம்பதிக்கு 3 மகள்கள், 1 மகன் என 4 குழந்தைகள். தங்கள் பகுதிக்கு விஜய் வருவதை கேள்விப்பட்டவுடன் செல்வராணி அனைவருடனும் அந்த கூட்டத்திற்கு சென்றார். அந்த நெரிசலில் சிக்கி அவருடைய 14 வயது மகள் கோகிலாவும் 11 வயது மகள் பழனி அம்மாளும் இறந்துவிட்டனர். எப்போ கரூருக்கு விஜய் வராருன்னு தெரிஞ்சதோ அது எங்கே இருந்தாலும் போயே ஆகணும்னு ஒரு இடம். காலில் விழுந்து கெஞ்சினால, அதனால தான் நான் கூட்டிகிட்டு போனேன். இல்லைன்னா நான் கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருந்தா என் பிள்ளைங்க இந்நேரம் உசுரோடு இருந்திருக்குங்க. என் பிள்ளைங்கள 2 பேர்த்தையும் நான் தவிக்க விட்டுட்டு என் எங்களையே தவிக்க விட்டுட்டு போயிடுச்சு. இல்லைன்னா என் பிள்ளைங்க போயிருக்காதுங்க. என் பிள்ளைங்க எங்களைய விட்டு எங்கேயுமே போயிருக்காதுங்க. நான் அதுக்கு இந்த மீட்டிங்கு இது கூட்டத்துக்கே போயிருந்துடக்கூடாது. போயில்லாமல் இருந்திருந்தா என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது.
என் பிள்ளைங்க இந்நேரம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. பாவாமல் இருந்திருந்தா கூட்டிகிட்டு போய் 2 பிள்ளைகளையும் கொண்டுட்டேன் நான். இந்த நெரிசல் மரண சம்பவத்தில் பெரும் இழப்பை சந்தித்த பகுதி என்றால் அது ஏமூர் கிராமம்தான். ஒரே கிராமத்தில் மொத்தம் 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இவர்களில் 2 பேர் குழந்தைகள். அந்த கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் டாஸ்மாகில் கண்காணிப்பாளராக இருக்கிறார். இவருடைய மனைவி பிரியதர்ஷினி. இந்த தம்பதிக்கு திருமணமாகி 8 ஆண்டுகள் கழித்து பிறந்தவர் தரணிகா. பிரியதர்ஷினியும் மகள் தரணிகாவும் ஏமூரைச் சேர்ந்த மற்றவர்களுடன் இணைந்து விஜயை பார்க்க சென்றனர். மனைவி பிரியதர்ஷினி கடைசியாக அனுப்பிய குரல் பதிவு மட்டும்தான் தற்போது சக்திவேலிடம் எஞ்சியிருக்கிறது. வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுச்சு, இந்த கூட்டம் அதிகமாக இருக்குது, டவர் கிடைக்க மாட்டேங்குது, நான் விஜய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டு நீங்கள் போய் வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. எனக்கு மாதிரி நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டுருக்கேன், இதை மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்குது, கிழக்கிருந்து மேற்கு அதிகமாக வந்துட்டு இருக்காங்க, உங்களால் சமாளிக்க முடியாது, பாப்பா வர குட்டி போயிருக்கிறேன், எப்படியாவது கூட்டத்துல இருந்து வெளியில் கூட்டி வந்துடுறேன் அப்படின்னு போட்டு என்னோட மெசேஜ் பாருங்க சார். சில குடும்பத்தினர் கடும் துயரின் காரணமாக மீண்டும் மீண்டும் இது குறித்து ஊடகங்களிடம் பேச விரும்பவில்லை. இதே ஏமூர் கிராமத்தைச் சேர்ந்த 10 வயது குழந்தை பிரித்திக்கின் குடும்பத்தினர் 2 குழந்தைகளையும் அவர்களது தாயையும் இழந்த ஆனந்த ஜோதியின் குடும்பம், கிருத்திக் யாதவ் என்ற 7 வயது குழந்தையின் குடும்பத்தினர் மீண்டும் அந்த நாளின் நிகழ்வுகளை நினைவுகூர மறுத்துவிட்டனர். குழந்தைகள் மட்டுமல்லாமல் சுயமாக சென்ற 10 பருவத்தினரும் தங்கள் உயிர்களை விலையாக கொடுத்துள்ளனர். காந்தி கிராமம் வடக்கு பகுதியைச் சேர்ந்த கிஷோர் ஒரு பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். தீவிரமான விஜய் ரசிகர் அவர். விஜய் கரூருக்கு வருவதை கேள்விப்பட்டதும் அவரும் அவருடைய பெரியம்மா மகன் மிதில் பாலாஜி மற்றும் வேறு சில நண்பர்களும் வேலுசாமிபுரத்திற்கு சென்றனர். ஒரு 7 மணி விஜய் வந்தாங்க பஸ்ஸில். நாங்கள் விஜய் பார்த்தோன்னே நாங்கள் எப்படியே வெளியே வந்துட்டோங்க. அவங்க கிட்ட போகிற பஸ்ஸு கூடயே போய் அங்கே கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டான் போலங்க. என்னால் மூச்சிட முடியல. அவங்க பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். நாங்கள் ஒரு 8:30 மணிக்கு அங்கே ஆளை ரொம்ப நேரம் காணோம். ஃபோன் பண்ணோம், ஃபோன் ரீச் ஆகலை. ஃபோன் மிஸ் ஆயிடுச்சுங்க. அப்புறம் ஊரில் அக்கா இருக்காங்க, அவங்க தான் அந்த மாதிரி ஃபோட்டோ ஒன்று அவன் மாதிரி இருக்க சொல்லிட்டு ஜிஹெச்சில் பார்க்க சொன்னாங்க. பார்த்தா மார்ச்சூரில் இருக்காங்க நைட்டு. விஜய் மீது பெரும் அபிமானம் கொண்ட 15 வயது ஸ்ரீநாத்தும் இதே போல சனிக்கிழமை அன்று காலையில் தாய் கொடுத்த 200 ரூபாயுடன் விஜயை பார்க்க மிகுந்த மகிழ்ச்சியுடன் சென்றார். ஆனால் மாலையில் வீடு திரும்பவில்லை. ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு அங்க என்ன ஆச்சு, இவன் எத்தனை மணிக்கு போனான், எந்த இடத்துல இருந்தான், ஆனா அவ்வளோ ஐயோ அன்னைக்குன்னா அவ்வளோ ஆசையா போறான், அவ்வளோ மூஞ்சி சிரிச்சுக்கிட்டு போறான், அவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டின் சமீபகால வரலாற்றில் இதற்கு முன்பாக இவ்வளவு பெரிய அளவில் 2 முறை நெரிசல் மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. 1992 கும்பகோணத்தில் நடந்த மகாமகத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சுமார் 50 பேர் வரை உயிரிழந்தனர். இதற்கு பிறகு 2005ஆம் ஆண்டு டிசம்பரில் ஏற்பட்ட பெருமழையை அடுத்து தமிழக அரசின் நிவாரண உதவிகளுக்கான டோக்கனை பெறுவதற்காக மக்கள் முண்டியடித்ததில் குறைந்தது 42 பேர் உயிரிழந்தனர். இந்த 2 நிகழ்வுகளிலும் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் குழந்தைகள் சிக்கவில்லை. கரூர் நிகழ்வில் குழந்தைகளை இழந்த குடும்பத்தினரில் ஒரு சிலர் மத்தியதர வர்க்கத்தினர் என்றாலும் பெரும்பாலானவர்கள் பொருளாதார ரீதியில் மிக மிக எளிய நிலையில் இருப்பவர்கள். உயிரிழந்த குழந்தைகளில் பெரும்பாலானவர்கள் பெற்றோருடன் சென்றவர்கள். சில குழந்தைகள் தங்கள் உறவினர்களுடன் சென்றிருக்கிறார்கள். குழந்தைகள் உயிரிழந்துவிட பெற்றோரும் அழைத்து சென்ற உறவினர்களும் மீள முடியாத குற்ற உணர்ச்சியில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த கூட்டங்களுக்கு குழந்தைகள் அழைத்துச் செல்லப்பட்டனர்? விஜயை பார்க்க வேண்டும், குழந்தைகளுக்கும் காட்ட வேண்டும் என்ற எளிய ஆசையை தவிர அவர்களிடம் வேறு காரணங்கள் எதுவும் இல்லை. வீடு இப்படி இருக்குங்க சார், பின்னாடியே விஜய் வராருன்னா யாரு தாங்க சார் போகாம இருப்பாங்க சொல்லுங்க? டிவிலேயே பார்த்துட்டு இருக்கிறவரை நேரில் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா யாரு தாங்க சார் தவற விடுவாங்க? இப்போது குழந்தைகளை இழந்தவர்கள் யாரையும் குறை சொல்லும் நிலையில் இல்லை. வாழ்நாள் முழுவதும் மீள முடியாத இந்த துயரத்தை எப்படி கடப்பது என்பதே அவர்களது மனதை இப்போது அரித்துக் கொண்டிருக்கிறது.